அனைவருக்கும் வணக்கம். இன்றைய உலகத்துல மருத்துவத்தின் பங்கு மிக மிக அதிகம், மிக மிக அப்படிதான் சொல்லணும். அப்ப இந்த மருத்துவத்துக்கு அதிகமான பங்களிப்பு அளிக்கக்கூடிய ஆங்கில மருத்துவம், ஓகேங்களா? இந்த ஆங்கில மருத்துவம் அதிகமா நம்மளை கையாளுது. ஆனா இன்னைக்கு டிவி விளம்பரங்களை பாருங்க. நான் ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னதாக சினிமா தட்டில் அட்வர்டைஸ்மெண்ட்ல 2 விரலை காமிப்பாங்க. அனாசின் 2 வழியில வேலை செய்கிறது, அது 200 பவர். அப்புறம் 5 வருஷம் வச்சு 2 விரல் காணும், 4 விரல் காமிச்சாங்க. 4 வழியில வேலை செய்யறது 400 பவர் போட்டான். அப்புறம் 500 பவர் போட்டாங்க. இப்ப டோஸ் 650 650 போட்டாங்க. அப்ப 200 பவர் வந்து இன்னைக்கு பல ஆண்டுகள்ல 650 ஆயிடுச்சு. அடுத்து 1000 750 வந்துருச்சு. 1000 வந்துடும், வந்துருச்சா என்னன்னு தெரியாது, ஆனா 1000 வந்துடும். இது என்ன பக்க விளைவுகள் ஏற்படுத்துது அப்படின்னா, லிவர் டேமேஜ் ஆகுது, நம்முடைய செல்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகுது. ஆன்டிபயோட்டிக் கொடுக்கக்கூடிய நல்ல செல் கெட்ட செல் எல்லாமே அழிஞ்சுது. திருப்பி புது செல் உருவாகிறதுக்கு பல மாதங்கள் ஆகும். அதுக்கு சிறந்த விட்டமின்களை தேர்வு செய்து சிறந்த உணவுகளை சாப்பிட்டால்தான் அந்த நல்ல செல்கள் உற்பத்தி ஆகும். நல்ல செல் உற்பத்தி ஆகும்போது நெகட்டிவ் செல்ஸும் சேர்ந்துதான் உற்பத்தி ஆகும், அது தவிர்க்க முடியாது. சம பங்கு இருந்தா நம்ம ஆரோக்கியம். ஒண்ணு மீறிடுச்சுன்னா ஆரோக்கிய கேடு, சரியா? இப்ப நம்ம என்ன சொல்ல வரோம்னா, ஆங்கிலத்துக்கு போகாதீங்கன்னு சொல்ல வரல. ஆனா எந்த மாத்திரையை தேர்வு செய்கிறீர்களோ, எந்த நோய்க்கு தேர்வு செய்கின்றீர்களோ, அதற்கு அந்த நோய்க்கு இணையான நம்ம சித்த மருத்துவர்கள் இயற்கை மருத்துவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்க. அப்ப சுக்கு தலைவலிக்குது, ஒரு டோலோசிக்சி போடுறீங்க, தவிர்த்துருங்க. அமைதியா கண்ணா மூடி கொஞ்ச நேரம் தூங்குங்க, ஓய்வு, தூக்கம் இல்ல ஓய்வு. முகத்தை கழுவுங்க, வேலைக்கு கொஞ்சம் தள்ளி போடுங்க, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க, தலைவலி போயிடும். அதுவும் போலையா ஆவி பிடிங்க, இல்லையா ஒரு சுக்கு 10 போடுங்க, தலைவலி போயிடும். அதுக்கு மீறி போல கஷ்டப்படுறீங்க, வேலைக்கு போயிட்டு ஆகணும், அப்ப பவர் கம்மியா உள்ள ஒரு மாத்திரையை போட்டு முதல்ல இயற்கை முறையில சிந்திங்க. ஃபீவர் அதிகமா இருக்கு, ஃபீவர்னா என்ன? வாய் கசக்கும், உடல் சொல்லுது நான் தளர்வா இருக்கேன், நான் சரியா இயங்க முடியல, டெம்பரேச்சர் அதிகம், அதனால நான் சாப்பிட மாட்டேன். நீங்க மீறி சாப்பிட்டா என்ன பண்றது அப்படின்றதுக்காக உடல் கசப்பு சுவை வாயில கொடுக்குது. அப்ப வாய் கசப்பு சுவை வந்தால் நீங்க சாப்பிடக்கூடாதுன்னு அர்த்தம். நீங்க சாப்பிடாம இருக்க இருக்க உள் போய் தன்னைத்தானே சரி செய்து காய்ச்சல் போய்விடும். ஓகே, நம்ம என்ன பண்றோம், காய்ச்சலுக்கு ஒரு மருந்து போட்டு வயிறு முட்டை சாப்பிடுறோம். காய்ச்சலுக்கு சாப்பிடாம இருக்கக்கூடாது, மாத்திரைக்கா ஏதாவது சாப்பிடு அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது சாப்பாடு கொடுத்துட்டே இருப்பாங்க, நோய் குறையாது. ஆனா இயற்கை முறை என்ன சொல்கிறது, பட்னி இருங்க, வெறும் தண்ணீர் தேவைப்பட்டா கொஞ்சம் குடிங்க, ஒரு 3 நாள் பட்னி இருந்தாலே ஃபீவர் போயிடும். உள்ளுறுப்பு தன்னைத்தானே சரி செய்து கொண்டு உங்கள் வெப்பத்தை குறைத்துக் கொள்ளும், அவ்வளவுதான். நீர் 10 துண்டை நினைச்சு நெத்தியில போடுவாங்க, முதுகுல வைப்பாங்க, இதெல்லாம் வந்து இயற்கை வைத்தியம். அது மாதிரி உங்களுக்கு எந்த நோய் வந்தாலும் அதுக்கு இயற்கை என்ன இருக்குன்னு பாருங்க. அம்மைக்கு ஒரு காலத்துல டாக்டர் யாருமே போல, என்ன பண்ணுவாங்க, காலை கழட்டி வீட்டுக்கு வாங்க, நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க, வீட்டுல வேப்பலை சின்ன வெங்காயம் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க, படுக்கை சுத்தி வேப்பலை போடுவாங்க. இயற்கை வைத்தியம். யாரும் இன்ஜெக்ஷன் போடல, தடுப்பு அம்மைக்கு முன்னெச்சரிக்கையா எந்த இன்ஜெக்ஷன் போடல. அம்மை வந்தால் சுத்தமா இருக்காங்க, சுத்தமா இருந்தாலும் அம்மன் போயிடும், மாரியம்மா போயிட்டான்னு கூழ் குடிப்பாங்க. அடி மாசம் ஏன் குடிக்கிறாங்க, வெப்ப காலத்துல வரக்கூடிய நோய்களை அந்த கூழ் என்ன பண்ணும், கூழ் முருங்கை கீரையும் தணிக்கும், உடலுக்கு பலத்தை கொடுக்கும். இந்த மாதிரி எல்லாமே அந்த மருத்துவத்துக்கு இணையான ஒரு இயற்கை முறை வைத்தியத்தை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை முதல்ல கையால கத்துக்கங்க. இன்னைக்கு விளம்பரங்களை பாத்தீங்கன்னா டோலோசிக்சி பேன் பண்ணணும், டூத் பேஸ்ட் இந்த பேஸ்ட பயன்படுத்தாதீங்க, இந்த சோப்பு அவதான் அட்வர்டைஸ் பண்ணி லட்சக்கணக்கா வித்தான், கோடிக்கணக்கா வித்தான். டோவ் இன்னைக்கு ஸ்டாப் பண்ணிட்டாங்க, கோல்கேட் வெளிநாட்டுல ஸ்டாப் பண்ணிட்டாங்க, லைபாய் வெளிநாட்டுல அது வந்து டாய்லெட் சோப்புனே பேர் போட்டிருப்பான், நம்மகிட்ட விற்கிறான். நம்ம லைபாய் ஆனந்த குடிகளுக்கு லைபாய், ஆனா அவன் டாய்லெட் சோப், பாத்ரூம் போயிட்டு வந்து மாடு நாய்க்கு குளிப்பாடுறதுக்கு லைபாய். இங்க நமக்கு உடலுக்கு எவ்வளவு சீர்கேடு பாருங்க. அதனால கொஞ்சம் ஆராய்ச்சி செய்து இயற்கை முறையில நம்ம வேலை கத்துக்கிட்டோம்னா பல நோய்களை தவிர்க்கலாம். சோப்பு நீங்க 90% சோப்புகள் உங்களுக்கு தோலுக்கு எந்த நன்மையே கொடுக்காது, வாசனை நல்லா இருக்கும், ஒரு லூப்ளிகேஷன் கிடைக்கும் ஸ்கின்னுக்கு, அவ்வளவுதான். தோலுக்கு எந்த ஒரு நன்மையுமே அது செய்யாது. அப்ப நம்ம அந்த காலத்துல உள்ள ஆரோக்கிய குழிகள் என்ன தெரியுமா, சீயக்காய், அதுல போடுற சீரகம், காட்டு சீரகம், பாசிப்பயிறு மாவு, நன்னாரி, மஞ்சள், குளியலுக்குன்னு தனியா மூலிகை கடையில செட்டை விற்கிறாங்க.
அதை அரைச்சு தேய்ங்க, ஸ்கின்ல எந்த ப்ராப்ளமும் வராது. தோல்ல வெடிப்புகளோ தோல்ல கட்டியோ பருவோ எதுவுமே வராது. தொடர்ந்து பிள்ளைங்க வேர்வை நேரமே அடிக்காது. நீங்க பனியனை கழட்டி போட்டா கூட உங்க பனியன் வந்து ஒரு ஸ்மெல் கூட இருக்காது. இது துவைச்சதா துவைக்காதான்னு தெரியும். சாதாரணமா ஸ்மெல் வரும் கழட்டி போட்டா. ஆனா இந்த மாதிரி குளிச்சீங்கன்னா, சோப் போடாம இயற்கை மொழியில குளிச்சீங்கன்னா உங்கள் ஆடைகள் வந்து ஒரு ஸ்மெல் கூட வெளியே வராது. அது நீங்களே செஞ்சு பார்த்துக்கலாம். அதனால ஆங்கில மருத்துவத்தில் உள்ள பல விஷயங்கள் இன்று ஒவ்வொன்றாக தடை செய்யப்பட்டு அறிவிக்கப்படுகிறது. ஹமாம் அதே போலதான் ஸ்டாப் பண்றாங்க. ஆனா மூலிகை அடங்கியது. ஆனா சோப்புன்னு வார்த்தை பயன்படுத்த மாட்டாங்க. சோப்புன்ற டெபினிஷனே அதுல இல்ல, அதனால சோப்புன்னு போட மாட்டாங்க. ஆரோக்கிய குளியலுக்கு 33 மூலிகைகள் அடங்கியது இப்படிதான் சொல்லுவாங்க. நம்ம என்ன செய்யணும், முடிந்த அளவுக்கு நமக்குடைய வரக்கூடிய நோய்களை தவிர்க்கவும் வந்த நோய்களை குறைக்கவும் இயற்கை முறையில் நம்ம என்ன செய்ய வேண்டும் கேட்டு தெரிந்து கொள்ளுங்க. யூடியூப்ல இன்னைக்கு எல்லாமே வருது. உங்களுடைய நண்பர்கள், என்னை போன்ற நண்பர்கள் இருந்தா அவங்ககிட்ட ஷேர் பண்ணி கேட்டு வாங்கிக்கிங்க, பல விஷயங்கள் தெரிஞ்சுக்குங்க. இப்ப இயற்கை ஆர்வலர்கள் எல்லாமே உதவி செய்யக்கூடிய மனப்பான்மையில தான் இருப்பாங்க. அவங்கள்ட்ட போன் அவுட் பண்ணி கேளுங்க, ஐயா எங்க வீட்டுல மாதிரி பிரச்சனை இருக்கு, தீர்ப்பதற்கு வழி சொல்லுங்கள் அப்படின்னு உங்களுக்கு பணம் வாங்காமே சொல்லுவாங்க. ஓகே, இந்த மாதிரி நடைமுறை வாழ்க்கையில இயற்கையோட ஒட்டி வாழ்ந்து இந்த ஆங்கில மருத்துவத்துடைய தீமைகளை தவிர்த்துக் கொள்ளுங்கள். சில சமயத்துல ஆங்கில மருத்துவம் ரொம்ப அத்தியாவசியம், ரொம்ப முக்கியம். உயிர் போகக்கூடிய நிலையில அவங்கதான் காப்பாற்றுவாங்க. ஆனா ஆரோக்கியமான வாழ்க்கையில சிறு சிறு பிரச்சனைகள் வந்தால் அதற்கு ஆங்கில மருத்துவத்தில் உள்ள விஷயங்களை நாடாமல் இயற்கை முறையில் நாடி ஆரோக்கியமாக இருங்கள். இதுதான் நம்ம சொல்லக்கூடிய சப்ஜெக்ட். அதனால முடிஞ்ச அளவுக்கு அதோட போராடாதீங்க, முடிஞ்ச அளவுக்கு இயற்கையோட போராடுங்க, இயற்கையோட ஒட்டி வாழுங்க. நீங்க நீண்ட காலம் ஆயுளை அதிகரித்து ஆரோக்கியமாக வாழலாம். உங்களுடைய அணுகுமுறை பிறருக்கும் உதவியாக இருக்கும். சரியா? அதனால இயற்கையுடன் வாழ்ந்து நீண்ட நாட்கள் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நன்றி சொல்கிறேன். வணக்கம்.